அன்பிற்குரியவர்களே, அல்லாவின் வழியில் செலவு செய்வது என்பது, தானம் தர்மம் செய்வது என்பது அல்லாஹ் சிறப்பித்து சிலாகித்து சொல்லி காண்பிக்கின்றார். மசலுல்லதீன யன்ஃபிகூன அம்வாலும் ஃபீ சபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ ஸனாபீல ஃபீ குல்லி சும்புலத்தி மியத்து ஹப்பஹ் வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாவின் வழியில் செலவு செய்வது கமஸலி ஹப்பா, ஒரு வித்தை போன்றது. அந்த வித்து, ஒரு விதை பூமியில் போடுறீங்க, அந்த பூமியில் போட்ட அந்த ஒரு விதை, அந்த வித்து இருக்கின்றத 7 கதிர்களை உருவாக்குகின்றது. ஒரு செடி உருவாகி அந்த செடியில் 7 கதிர்கள் உருவாது. அந்த 7 கதிரிலையும் ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் இருக்கின்றது. அப்போது ஒன்று போட்டால் எவ்வளோ வருது? 7 கதிர், 700 தானியங்கள் வருது. ஒரு தானியத்தை விதைத்ததுனால 700 தானியங்கள் வருகின்றது. இது போல தான் நீங்கள் ₹1 அல்லாவின் வழியில் செலவு செய்வது என்பது 700 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. மட்டுமல்ல, வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இன்னும் அதை பன்மடங்கு, அதை அப்படி இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றானா. ஆம், இந்த ரம்லானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானம் தர்மம் செய்வது என்பது அல்லாஹ் அதை பன்மடங்காக அதிகமாக்கி தருகின்றான். ரம்லானுடைய மாதத்தில் உம்ரா செஞ்சுன்னு வச்சிங்களேன், ரசூல்லா கூட உம்ரா செஞ்ச அந்த உம்ரா எப்படிப்பட்ட ஹஜ்ஜி செய்த நன்மை, அந்த ஹஜ்ஜி எப்படிப்பட்டது? ஈமான் இஸ்லாம் முழுமை பெற்ற நாள் அது இல்லையா? அந்த நாளிலே ரசூல்லாவுடன் ஹஜ்ஜி செய்த நன்மை ரம்லானில். அப்போது மற்ற நன்மைகளும் இது போல் ரம்லானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் பன்மடங்கு அல்லாஹ் ஆக்கி கொடுக்கின்றான். நாம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதை பெருக்கிறதுக்கு இந்த துனியாவில் என்னதான் முயற்சி செஞ்சுன்னு வச்சிங்களேன், ஹராமான வழியில் அது பரக்கத்தே இருக்காது. யமஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், ரிபா வட்டி அல்லாஹ் ஹராமாக்குகிறான். அது நாம் நினைக்கிறோம் அது காசு அதிகமாக்குதுன்னு. இல்லைங்க, நீங்கள் காசு தானம் தர்மம் செய்வது தான் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்குது. மட்டுமல்ல, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. ஒருத்தன் பாட்டு பாடுறான், என்ன பாட்டு பாடுறான்னு சொன்னால், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு. தர்மம் நம்மளை உயிர் காக்குமா? இஸ்லாம் என்ன சொல்லுது? உயிர் மட்டும் இல்லைப்பா, உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றும். நரகத்தினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் அது தர்மம் தான், சதகா ஹைராத் தான். ஜக்காத் என்பது கட்டாய கடமை, கொடுத்து தான் தீரணும். ஆனால் சதகா ஹைராத் என்பது நாம் மனம் உணர்ந்து அதிகமாக கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், சிறப்பித்து சிலாகித்து சொல்கின்றான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகான முறையில் கடன் கொடுக்கக்கூடியவன் யார் என்று சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உண்ணியதும் உடுத்தியதும் உங்களுக்கு சொந்தமானது. எதுவும் உங்களுக்கு சொந்தமானது என்னென்னா சேர்த்து வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். வனரித்துமா யகுல் வை அத்தீனா ஃபர்தா, உங்களுக்கு எது சொந்தமானதுன்னு சொல்கிறீங்களோ எது உங்களுக்கு சொந்தமானதில்லை, எல்லாத்துக்கும் வாரிசு நான் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த புனிதமிக்க ரம்லானுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்து மக்களுடைய துன்பங்களை போக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வோமாக. வல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நன்மைகளை வாரி வழங்குவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அதுக்குரிய சிறந்த பிரதிபலனை, சிறந்த உயர்ந்த பிரதிபலனை அல்லாஹ் தந்துடுவானாக. இதன் மூலமாக நரகத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தருள் புரிவானாக. உயர்தரமான சொர்க்கத்தை தந்துடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.